வேதத்தை எடுத்துக்கொள்ளும். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். புலம்பல் 3 அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 3:21. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து கொடுத்து பேச ஆரம்பித்தார். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டுமானால் மனதில் வைக்க வேண்டியதை மனதில் வைக்கணும். இதை சொல்லுகிற எரேமியா இதுக்கு முன்னதாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பொதுவாகவே நம்மில் அநேகர் சொன்ன வார்த்தை அது. என்ன வார்த்தை என்றால் 18வது வசனம், என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கை அழிந்து போயிற்று. இன்னும் சொல்லணும்னா காத்திருந்து வீணாயிற்று. இப்படி சொன்னவன் தான் இப்பொழுது சொல்லுகிறான், இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இப்படி சொல்ல காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் யாருமே புலம்ப மாட்டோம். ஆமென். புலம்பலுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. காரணம் இல்லாத புலம்பல் ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் உள்ள புலம்பல் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். காரணம் இல்லாம புலம்பனாலாம் அக்செப்டபிள் கிடையாது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. காரணம் இருக்கிறது. இங்கே நான் காத்திருந்த நம்பிக்கை ஒளிந்து போயிட்டு சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. நான் இவ்வளவு நாள் காத்திருந்து எல்லாம் போச்சு என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அதற்கு மேலே சொல்லுகிறார். முதலாவது சொல்றார் 2வது வசனத்துல, என்ன வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். இன்னும் சொல்லணும்னா, நான் இதுவரை என் வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்கல. நான் காத்திருந்த நம்பிக்கை அழிந்து போயிட்டுன்னு சொல்ல காரணம் என்னவென்றால், என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் வெளிச்சத்தை பார்க்கல. மாலையிலே அழுகை, காலையிலே களிப்பு. எனக்கு மாலையும் காலையும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறார். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு மாலையில அழுகை, காலையில சிரிப்பு. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு மாலையும் எப்படிதான் இருக்குதோ அப்படியே தான் காலையும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நான் காத்திருந்த நம்பிக்கை எல்லாம் ஒளிந்து போயிட்டு. சரி, வாழ்க்கைனா ஏற்ற தாழ்வு இருக்கும். ஓகே, எனக்கு தாழ்வு மட்டுமே இருந்தா நான் எப்படி நம்புறது? ஹல்லேலூயா. ஒரு புயல்னு அடிக்கும், கொஞ்ச நேரத்தில் அமைதியாகும். எனக்கு புயல் அடிச்சுட்டே இருந்தா இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா. கஷ்டம், லாபம், நஷ்டம். எனக்கு நஷ்டமாவே இருந்துட்டுனா சரி, போன மாசம் நஷ்டம், முந்தின மாசம் நஷ்டம். சரி, இந்த மாசமாவது எனக்கு ஒரு லாபம் கிடைக்குன்னு பார்த்தா இந்த மாசம் அதை விட. அதுதான் சொல்றாரு, எனக்கு என்ன வெளிச்சத்திலே அல்ல, நான் இன்னும் வெளிச்சத்தையே பார்க்கல. இருளிலே நடந்தேன் என்றால நடத்தி வந்தா. காத்திருக்கிறேன், நான் அவரை நம்பி காத்திருக்கிறேன், அவர் கையில நான் ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில் நான் இன்னும் வெளிச்சத்தையே பார்க்கலன்னா அப்போ நான் என்ன சொல்வதற்கு? காத்திருந்த நம்பிக்கை அழிந்து போயிட்டுன்னு சொல்லாம நான் வேற எதை சொல்ல?
அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லுகிறார் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள்ல, அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார், என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாய் கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். கசப்பும் வருத்தமும் என்ன எப்படி இருக்குதான்? இன்னும் சொல்லணும்னா, இன்னும் என் வாழ்க்கையில 1, நான் இன்னும் வெளிச்சத்தை பார்க்கல, 2, எனக்கு இன்னும் வேதனை மாறல. காத்திருந்த நம்பிக்கை அழிந்து போயிட்டு சொல்ல காரணம், நான் ரொம்ப ஜாலியா இருக்கிற சந்தோஷமா இருக்கிறதுனால அல்ல. என் வாழ்க்கையில அன்று தொடங்கின வேதனை இன்னைக்கும் மாறல. ஹல்லேலூயா. இந்த வேதனை மிகுதியில் இருக்கிறவங்க சாதாரண தண்ணி குடிச்சா கூட அது அவங்களுக்கு கசப்பா தான் இருக்கும். அது எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கஷ்டப்பட்டு தான் அதுவே குடிப்பாங்க. ஏன்னா அந்த வேதனை நம்முடைய சரீரத்தை, நம்முடைய மனதை, முதல்ல நம்முடைய மனதை இருக்கும், அப்புறமா நம்முடைய சரீரத்தை இருக்கும். ஒரு டிராப் தண்ணி இறங்குறது கூட நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா தாகம் இருக்கும், ஒரு கிளாஸ் தண்ணி கையில் வச்சுட்டே இருப்போம். என் வாழ்க்கையில இன்னும் நான் வெளிச்சத்தை பார்க்கலங்கிறார். என் வாழ்க்கையில இன்னும் வேதனை நீங்கலைங்கிறார். சரி, புது வருஷம் பிறக்கும் போது ஒவ்வொரு வருஷம் நம்பிக்கையோடு தானே தேவ சமூகத்தில் வருகிறது. சர்ச்சில் வரும்போது வாக்கு தத்துவம், பர்சனல் பிரேயர், பர்சனல் வாக்கு தத்துவம். சார், நம்பிக்கையோடு வீட்டுக்கு போனா 2021 டிசம்பர் 31 நான் கண்ட அதே பிரச்சனை, அதே வேதனையை 2022 ஜனவரி 1 நான் பார்க்கிறேன்னா, இது எனக்கு புது வருஷம் இல்லை. கேலண்டர் மாறுச்சு, எல்லாம் மாறுச்சு. ஆனா வீட்டில் இன்னும் வேதனை, வாழ்க்கையில் இன்னும் வேதனை மாறல. சும்மா சொல்லிக்கலாம் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு. நான் போன ஆண்டு டிசம்பர்ல என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணனும் அதே பிரச்சனை தான் புது ஆண்டிலும் ஃபேஸ் பண்றேன்னா, இது எனக்கு புது வருஷம் கிடையாது. வேதனை நீங்கள். அடுத்து சொல்றார் 7வது வசனத்துல, நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். 3வது என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் வாசல் திறக்கப்படலை, இன்னும் எனக்கு ஓபன் ஆகல, என்னால இந்த சூழ்நிலையிலிருந்து நகர கூட முடியலைங்கிறார். அதனால நான் சொல்றேன், நான் காத்திருந்த நம்பிக்கை ஒளிந்து போயிற்று. அடுத்து சொல்றார் 8வது வசனம், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். நான் எவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு, எனக்கு ஆன்சர் இல்லை. கடந்த நாள்ல ஒரு சகோதரி என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, அப்படி ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எலியாவை மாதிரி ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எப்படி தலை முழங்கால படுறது மாதிரி உபவாசித்து ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, ஆனா எனக்கு இது கிடைக்கல. அடுத்து அவங்க விரக்தியில் என்ன சொல்றாங்கன்னா, இனியும் எனக்கு இது கிடைக்கலன்னா நான் கடவுள் இல்லைன்னே சொல்லிடுவேன்டாங்க. இது சும்மா சொல்லல, வலி. நான் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், எனக்கு கிடைக்கல. இங்கே இதுதான் எரேமியா சொல்றார், என் ஜெபத்துக்கு அடைத்து போட்டார். என் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் எப்ப வேணாலும் வரலாம், ஆனா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் போது ஒரு சமாதானம் உண்டாகும். அது இங்க நஷ்டமாயிட்டு. எவ்வளவு நேரம் ஜெபத்தில் இருந்தாலும் ஒரு சமாதானம் வராது. சமாதானம் வரலனாலே எனக்கு பதில் வர்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல என் ஜெபம் கேட்கப்படலையோ என்கிற எண்ணம் தான் நமக்குள்ள பெருசாவே இருக்கும். என் ஜெபத்தை கேட்டார்,
என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், என் ஜெபத்துக்கு பதில் தருவார், ஏற்ற காலத்திலே அதை நிறைவேற்றுவார். இதுதான் அந்த ஆண்டவருடைய முறை. முதல்ல கேட்கிறார், அப்புறமா ஏற்றுக்கொள்ளுகிறார். ஓகே, ஏற்றுக்கொண்டாச்சு. அடுத்து பதில் தருவார். பதில் கூப்பிட்ட நாளிலே தருவார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு, அதுதான் பதில். அந்த தந்த வார்த்தை அவர் குறித்த வேளையில் நிறைவேற்றுவார். இங்க வேதனை என்னன்னா, என் ஜெபத்துக்கு நீர் அடைத்து போட்டீர். அதனால நான் ஜெபம் பண்ணாலும் எனக்கு என்ன வரலன்னா, முதல்ல சமாதானம் வரல. பைபிள் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான முதல்ல சமாதானம், அப்புறம் தான் பதில். நான் சொல்றத ஒருத்தங்க, அதனால தான் யோபு சொல்லுவார்ல, அந்த சண்டே கூட வாஸ்தவம், யோபு 21வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க. யோபு பிரதியுத்தரமாக, யோபு பிரதியுத்தரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல, இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும். ஒருத்தங்க நம்ம சொல்றது கேட்டாலே நமக்கு மருந்து. நீங்க எனக்கு வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் பேசுறேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேளுங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா, அவங்க வீட்டில் மறைந்து போனவங்களுடைய போட்டோ வச்சு பேசிட்டே இருப்பாங்க. அதுல ஒன்னும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு போட்டோவை வச்சு, சிலர் பெண்டிகாஸ்ட் போட்டோலாம் வைக்க மாட்டாங்க, ஆனா மொபைல்ல ஆளை வச்சு பேசிட்டு இருப்பாங்க, பழைய போட்டோ வச்சுட்டு. ஆனாலும் இவ்வளவு சீக்கிரம் போய் என்ன கஷ்டப்படுத்திட்டீங்களே, உடனே ஒரு மெசேஜ் வரும். அவங்க அனுப்புறதுல யாராவது அனுப்பி விடுவாங்க. ஏன்னா வீட்டில் போட்டோ வச்சா பாவம், அதனால போட்டோ வைக்கிறது பாவம் நான் சொல்ல வரல, அதை நம்ம விக்கிரகம் ஆக்கிறோம். எதுக்கு? ஒரு ஆறுதல். அப்படியே நான் சொல்ற பாதையில எல்லாரும் அப்படி பார்த்துட்டு அப்படியே மனசை விட்டு பேசுறது, மனசை விட்டு அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்ற, நீ கண்டு விசுவாசிக்கிறதை விட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், இப்ப நான் அவர் சமூகத்தில் ஜெபம் பண்றேன். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு சமாதானம் உண்டாகும். இங்க அது நஷ்டம் ஆயிட்டு. இந்த 2 அனுபவத்திலையும் நம்ம எல்லாருமே வந்திருப்போம். நான் வந்திருக்கிறேன். ஜெபிக்கும் போது ஒரு சமாதானம், ஆண்டவர்கிட்ட என் காரியத்தெல்லாம் சொல்லிவிட்டு. இன்னொரு பக்கத்துல எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அந்த சமாதானம் வராம எப்படிங்க நம்பிக்கை வரும்? நம்பிக்கை வராம எப்படிங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்? இவர் சொல்றாரு, என்ன ஆண்டவரே, அப்ப இந்த அனுபவம் எங்க போகுதுன்னா, ஜெபிக்கணும்னு நான் உட்கார்றேன், எனக்கு ஜெபம் பண்ண முடியல. ஜெபிக்கணும்னு உட்கார்றேன், என்னால ஜெபம் பண்ண முடியல. நான் எப்படி நீ காத்திருக்க முடியும்? என்னால ஜெபம் பண்ணவே முடியல, நான் எப்படி காத்திருப்பேன்? அடுத்து வேதனை என்ன? 14வது வசனம், நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கின்னர பாடலுமானே. நிந்தை நீங்கவில்லை, வெளிச்சத்தை காணவில்லை, வேதனை நீங்கவில்லை, வாசல் திறக்கப்படவில்லை, ஜெபத்திற்கு பதில் இல்லை, நிந்தை நீங்கவில்லை. இது என் வாழ்க்கையா இருந்தால் நான் எப்படி காத்திருக்க முடியும்? எனவே சொல்லுகிறான், நான் காத்திருந்த நம்பிக்கை அழிந்து போயிற்று. இவைகளை நினைத்து கொண்டிருந்தால் அந்த நினைவு, நாம் எந்த நம்பிக்கையில காத்திருக்கிறோமோ கர்த்தருக்கு, அந்த நம்பிக்கையை அழித்து போட்டுவிடும். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் வாசியுங்கள். 27-20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையற்று போயிற்று. ஒரு நாள் அடித்த புயலில் இந்த நம்பிக்கை அற்று போகவில்லை. அநேக நாளாய்
டெய்லி இப்படிதான் இருக்கு. ஒரு சந்திரனையாவது சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணவே இல்லை. அநேக நாளா இப்படியே தான் இருக்கிறது. அநேக நாளா இப்படியே இருக்கிறதுனால ஒரு முடிவுக்குள்ள வருகிறாங்க. என்ன முடிவுன்னா, இனி அவ்வளவுதான். நாம இப்படிதான் ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டு தான் இந்த டெசிஷன். இனி காத்திருந்து பிரயோஜனம் இல்லை. அநேக நாளாச்சு, அநேக நாளாச்சு, அநேக நாளா இப்படியே தான் இருக்கிறது. அட்லீஸ்ட் இந்த புயலாவது நின்று இருக்கலாம். நம்பிக்கை முழுவதும் அற்று போனதுனால, அடுத்த வசனத்தை வாசிங்க, 21. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது, போஜனம் இருக்கிறது, ஆனா போஜனம் பண்ணல. ஏன் பண்ணல? சாப்பிடுறது எதற்காக? வாழ்வதற்காக இல்ல, சாப்பிடுறது வாழ்வதற்காக. இப்ப இவங்க எந்த நிலைக்கு வராங்கன்னா, இனி நம்ம பிழைக்க மாட்டோம் என்கிற நிலைமைக்கு வந்ததுனால சாப்பாடு இருந்தும் சாப்பிடல. நம்பிக்கை அழிந்து போயிட்டு. சாப்பிடுறதே வாழ்றதுக்கு. எப்படியும் நம்ம இனி பிழைக்க போறது கிடையாது. அதனால சாப்பாடு இருந்தும் சாப்பிடல. சிலர் நேர ஆப்போசிட். நம்ம சாரி பார்த்து விதவையெல்லாம் இருக்காங்கல்ல, இனி எப்படியும் நம்ம அதனால கடைசியா நல்ல பணியாரெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு, அதாவது இங்க போஜனம் இருக்கு. எதுக்கு சாப்பிடுறோம்? வாழ்றதுக்கு. இனி நமக்கு தான் பிழைக்க மாட்டோம், அப்ப எதுக்கு சாப்பிடணும்? அப்படியே இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறவன் சாப்பிடுவான். ஆமென். சாப்பிடுவான். அப்ப இந்த நம்பிக்கை அற்று போனதும், ஆகாரம் இருந்தும் அவனால் உட்கொள்ள முடியவில்லை. இப்படிதான் அநேகர் இருக்கிறோம். வார்த்தை என்னும் ஆகாரத்தை தருகிறார். எவனுடைய வாழ்க்கையில இனி நடக்கும், எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அற்று போகிறதோ, போஜனம் இருந்தும் அவன் உட்கொள்ளாமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையற்றவன் காத்திருக்க மாட்டான். நம்பிக்கை தான் ஒருவனை காத்திருக்கவே வைக்கும். ஆமென். காத்திருக்கிறவன் நம்பிக்கையா இருப்பான் என்று சொல்லவில்லை. நம்பிக்கை தான் ஒருத்தனை காத்திருக்க வைக்கும். ஆமென். அப்ப எனக்கு என் வாழ்க்கையில் இன்னும் வெளிச்சம் காணல, என் ஜெபத்துக்கு பதில் இல்லை, எனக்கு வாசல் திறக்கப்படல, என் நிந்தை நீங்கவில்லை, என் வேதனை நீங்கவில்லை, நான் இவைகளை சிந்தித்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் என்ன டெசிஷனுக்கு, என்ன தீர்மானத்துக்குள்ள வருவேன்னா, நான் காத்திருந்து வேஸ்ட். ஏன்? இவைகள் அனைத்தும் அழிக்கக்கூடியவைகள். ஒருவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை அழிக்கக்கூடியவைகள். இத சொல்லிட்டு தான் எரேமியா சொல்றார், இதை என் மனதில் வைத்து. எதை? அப்போ இப்ப நான் சொன்ன 5 காரியத்தையும் நம்ம மனசுல வைக்க கூடாது. வச்சுட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இருக்கிற நம்பிக்கையை அழிச்சிரும். அழிச்சிட்டுனாலே நம்ம காத்திருக்க, எதுக்காக காத்திருக்கிறோமோ அதை விட்டு வெளியே வந்துடும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 ஸ்டெப் எடுத்து வைக்கணும் வாழ்க்கையில, அல்லது தேவன் வைத்த நன்மையை சுதந்திரிக்க. அநேகருடைய பரிதாப நிலை என்னவென்றால், 99வது ஸ்டெப்பில் இந்த தீர்மானத்துக்குள்ள வந்துட்டாங்க. 99வது ஸ்டெப்பில் இந்த தீர்மானத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு கார்ட்டூன் ஒன்று நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் வைரம் எடுக்க தோண்டுறாங்க மண்ணை. ஒருவன் ஒரு பக்கம் தோண்டிட்டு இருக்கிறான், இன்னொருவன் இன்னொரு பக்கம் தோண்டி கொண்டிருக்கிறான். ஒருவன் தோண்டும் போது வேகமாய் தோண்டி 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 வரும்போது அவனுக்கு வைரம் கிடைச்சிட்டு, இவனும் இந்த பக்கம் இவன் பட்ட பிரயாசத்தை விட அதிகமாக பிரயாசப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறான். இவனுக்கு கிடைக்கல. இவனுக்கு வைரம் கிடைத்ததும் இவன் சந்தோஷமாய் துள்ளி குதித்து விட்டு போகிறான். இந்த பக்கம் தோண்டி கொண்டிருக்கிறவன் பார்க்கிறான், நாங்கள் சேர்ந்து தான் தோண்டிட்டு இருந்தோம்,
அவனுக்கு வைரம் கிடைச்சிட்டு, அவன் தோண்டின இடத்துல வைரம் கிடைச்சிட்டு, நான் இவ்வளவு தோண்டியும் எனக்கு வைரம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பக்கம் தோண்டுவதை விட்டு விட்டு அவன் போய் அந்த சைடு தோன்றான். ஆனா பார்த்தா இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டுனா அவனுக்கு கிடைத்ததை விட பெரிய ஒரு வைரம் இருக்கு. இது ஒரு சின்ன கார்ட்டூன், நீங்க பார்த்துருப்பீங்க சிலர். இன்னைக்கு நம்மில் அநேகர் பண்ணக்கூடிய பெரிய தப்பு இதுதான். இதுதான் ஆசாப் சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் மேல பொறாமை வந்துச்சு. அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, அவன் நல்லா இருக்கிறான். இப்படியே நினைச்சு 73வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனம் என்று நினைக்கிறேன். எஸ், 10வது வசனத்தை வாசிங்க. அவருடைய ஜனங்கள் இந்த வழியாக, அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறாங்க. எந்த வழியாய் திரும்புறாங்க? அவன் லைஃப் நல்லா இருக்குதுல்ல, இவன் லைஃப் நல்லா இருக்குதுல்ல, நம்ம மட்டும் ஏன் காத்திருக்கணும்? நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? நம்மளும் அப்படி போவோம். அநேகர் இந்த வழியா திரும்புவாங்க. ஆசாப் சொல்லுகிறார், 2வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. தள்ளாடுதலுக்கும் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டுன்னா நானும் கொஞ்சம்னா போயிருப்பேன். நானும் கொஞ்சம்னா போயிருப்பேன். நல்லா தானே இருக்கு அவங்க லைஃப். அப்போ வைக்க கூடாததை மனதிலே வைத்தால் தேவன் நமக்குள்ளே உண்டாக்கின நம்பிக்கை அழிந்து போகும். ஆமென். இன்னைக்கு நம்ம மனசுல என்ன இருக்கிறது? ஏன்னா இன்னும் வெளிச்சத்தை காணல, என் வாழ்க்கையில் இன்னும் வாசல் திறக்கப்படவில்லை, இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, என் வேதனை நீங்கவில்லை, என் நிந்தை மாறவில்லை. இவைகளை நாம் மனதில் வைப்போமானால் நம்ம சொல்லுவோம் காத்திருந்து வேஸ்ட். காத்திருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லுவோம் காத்திருந்து வேஸ்ட். நான் இப்படிதான் காத்திருந்தேன், எனக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல. கர்த்தர் தருகிற வார்த்தை, இதை மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டு. எதை மனதில் வைக்கணும்? ஒரு 5 காரியத்தை இதே பகுதியிலிருந்து தெரிந்த வசனங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் இது ரேமாவாக கொடுத்தபடியினாலே இது நம்ம மனசுல இருக்கணும். இருக்கும்னா நம்பிக்கை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கையற்றவன் காத்திருக்க மாட்டான், நம்பிக்கை தான் காத்திருக்க வைக்கும். ஆமென். காத்திருக்கிறவன் நம்பிக்கையா இருப்பான். எல்லாருமே நம்பிக்கையுடையவர்கள் தான். அதனால தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். என்னால காத்திருக்க முடியலைன்னாலே நான் சில காரியங்களை என் மனதிலே வைத்தேன், அவைகள் என் நம்பிக்கையை அழித்து போட்டுட்டு. ஹல்லேலூயா. எதை மனதில் வைக்க வேண்டும்? முதல் காரியம் 22, 23 வசனங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முதல்ல மனதில் வைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். நான் முதல்ல எதை மனசில் வைக்கணும்னா, நான் வெளிச்சத்தை காணவில்லை என்றாலும், என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்றாலும், எனக்கு வாசல் திறக்கப்படவில்லை என்றாலும், என் வேதனை நீங்கவில்லை என்றாலும், என் நிந்தை மாறவில்லை என்றாலும், நான் இன்னும் நிர்மூலமாகாதிருக்கிறேனே. ஹல்லேலூயா. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. காலையில காலை தோறும் தவறாமல் கிருபை. நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே, சகோதரிகளை, இதை பார்க்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த கிருபையுடைய வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ்ரா சொல்றாரு 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது, இந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. 9:8. இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர். அந்த வார்த்தையை கவனிங்க. எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? எவ்வளவு நேரம் கிருபை கிடைக்குதோ அவ்வளவு நேரம் தான் அந்த உயிர் இருக்கும். ஆமென். கிரேஸ்
ஒரு தேவ பிள்ளைக்கு பரலோகம் கொடுக்கிற ஆக்சிஜன். ஆமென். கொஞ்ச நேரமாவது உயிரோடு இருக்க எனக்கு கொஞ்சம் கிருபை, கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்ததுன்னா நான் எவ்வளவு நேரம் உயிரோடு எவ்வளவு நேரம் எனக்கு கிருபை கிடைக்குதோ அவ்வளவு நேரம் தான் எனக்குள்ள ஜீவன் இருக்கும். எவ்வளவு நாள் எனக்கு கிருபை கிடைக்குதோ அவ்வளவுதான் என்னுடைய ஆயுசு நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. அவர் கிருபையை நிறுத்தலையே. இன்னும் இந்த மரம் கனி கொடுக்கல, ஆனாலும் கிருபை இன்னும் தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறாரே. என்னை இன்னும் வெட்டி போடவில்லையே. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இவைகள் காலை தோறும் புதிதாய் இருக்கிறதே. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிரு. ஆமென். என்னை விட பலவான்கள் நான் சந்தித்த பலவீனத்தை சந்தித்து இல்லாம போயிட்டாங்க. ஆமென். என்னை விட பணக்காரர்கள் நான் சந்தித்த பலவீனத்தை சந்தித்து அவங்க நினைச்சா எங்க வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அவங்க நினைச்சா எந்த டாக்டரையும் இருக்கிற இடத்துல வர வைக்கலாம். போயிட்டாங்க, போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்துல ஆக்சிஜன் கிடைக்காம தட்டுப்பாடு வந்துச்சு. ஆனா ஒரு நாளாவது கிருபை கிடைக்காம உனக்கு தட்டுப்பாடு வந்துச்சா? அந்த கிருபை இருந்ததுனாலதான் ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி எனக்கு பரலோகம் கொடுக்கிற ஆக்சிஜன் தான் கிருபை. ஹல்லேலூயா. மூச்சுடாம இழுத்தவங்க இருக்கிறீங்க இங்க சிலர் இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் சில சூழ்நிலையில. எத்தனை பேர் எத்தனை டாக்டர்ஸ் வேணாலும் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், முடியலையே, போயிட்டாங்களே. இதை என் மனதிலே வைத்து நம்ம எதை மனசுல வச்சிருக்கிறோம் தெரியுமா? எதை வச்சிருக்கிறோங்க? கிருபை காலைதோறும். அவருக்கு தெரியும் கிருபை இல்லைன்னா இவன் வாழ மாட்டான். அது நமக்கு தெரியணும். சொல்றாரு, நான் இன்னும் வெளிச்சத்தை காணவில்லை, என் வேதனை இன்னும் நீங்கவில்லை, வாசல் எனக்கு இன்னும் திறக்கப்படவில்லை, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் இல்லை, நிந்தை மாறவில்லை, ஆனாலும் நான் நிர்மூலமாகாம இருக்கிறேனா? எனக்கு உள்ளே இதை நான் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. யோபு 10:12 சொல்லுகிறார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல். இப்ப ஜீவன் கர்த்தர் தருகிற கிருபை. அடுத்து எனக்கு தயையும் பாராட்டினீர். ஆமென். தயையும் பாராட்டினீர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஜீவனை தந்தவர், ஜீவனை தந்தவர், எனக்கு தயையும் பாராட்டுவார். தயையும் பாராட்டுவார். எனக்கு ஜீவனை தந்தவர், எனக்கு தயையும் பாராட்டுவார். ஆமென். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எதனால வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எஸ்ரா சொல்றாரு, கொஞ்ச நேரம் எங்களுக்கு கிடைச்ச கிருபை கொஞ்ச நேரம் இருந்துச்சு. கிருபை எவ்வளவு காலம் கிடைக்குதோ அவ்வளவுதான் நம்முடைய ஆயுள். மைக்கேல் ஜாக்சனை குறித்து அறிந்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இத்தனை வருடம் பூமியில் வாழ வேண்டும் என தீர்மானித்து அவனை சுற்றி எத்தனையோ டாக்டர்ஸ் வைத்திருந்தான். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர். ஒரு சின்ன பலவீனம் தொடக்கூடாது. ஏறக்குறைய 150 ஆண்டுகள் நினைக்கிறேன், 150 ஆண்டுகள் மேல இந்த பூமியில வாழ வேண்டும். ஏன்னா அவ்வளவு பணம், அவ்வளவு பணம். அந்த பணத்தை வச்சு என்ன அந்த அளவுக்கு சம்பாதித்தான். அதனால் இந்த பூமியில இத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று தன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு பெரிய டீம் டாக்டர், வேர்ல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க கூட. இத்தனை வருஷம் வாழணும்னு முடியல.
போயிட்டான். எலும்பும் தோலுமா தான் இருப்பான், இன்னும் எலும்பும் தோலாய் போயிட்டான். அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க கடைசியா பார்த்தவங்க ரொம்ப பரிதாபமா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தெய்வம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள், எத்தனை சொல்ல முடியும், நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். எங்க இத்தனை வேவ தாண்டி தானங்க நம்மளும் வந்தோம். ஹல்லேலூயா. நமக்கு ஆக்சிஜன் யாருங்க கொடுத்தா? காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க ருசித்தவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி நாள் முழுதும் ஆமென். தடைகளை ஓ தயவை காண தடைகளை ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன் லெவல் ஆக்சிமீட்டர் வச்சு அளக்க முடியும். ஆனால் அவர் தருகிற கிருபை என்னும் ஆக்சிஜனை எந்த மீட்டரை வச்சும் அளக்க முடியாது. காரணம் அது பெரியது. என் மேல் பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லுகிறவர்கள் ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்தேன் பிரதர். டெய்லி கடந்த நாள் ஒரு சகோதரர், அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன், ஹாஸ்பிட்டலில் இருந்தா. அவர் சொன்னார், எனக்கு அடுத்தடுத்த பெட்டில் இருந்தவங்க எல்லாம் போயிட்டே இருந்தாங்கன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகல, டோட்டலாகவே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன மாதிரி தான். ஆனால் ஆண்டவர் ஜீவனை தந்து, இதே வார்த்தை சொன்னார், ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார். அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இதை நான் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். என் காத்திருப்பு வீணாகாது. நான் நம்புகிறது அவராலே வரும். அதுதான் தாவீது 139 சொல்லுகிறார். 139:11 வாசியுங்கள். 139:11. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். எப்படி தாவீது இதை சொல்ல முடியும்னா, முந்தின வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் படிக்கணும். 10வது வசனத்தை படிங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். எப்படி இந்த வார்த்தையை தாவீதால சொல்ல முடியுதுன்னா, தாவீதுக்கு தெரியும் நான் அவர் பிடியில் இருக்கிறேன். ஆமென். இனி 12வது வசனம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். அடுத்த வார்த்தை, உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம நடந்தால் நமக்கு பகல் எளிதாகவும் இரவு கடினமாகவும் இருக்கும். ஆனால் அவரால் நடத்தப்பட்டால் பகல் அவரால் எப்படி நடத்த முடியுமோ அப்படி அவருக்கு இரவிலும் நடத்த முடியும். ஹல்லேலூயா. உமக்கு பகலும் இரவும் சரி வெளிச்சமும் சரி. எனவே என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஏங்கிறத விட நான் அவர் பிடியில் இருக்கிறேனே. அதனால தானே மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், காலைதோறும் கிருபை தந்து தாங்குகிறாரே. அவர் பிடியில் இருக்கிறேனே. வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை கதறின சத்தம் யாராவது கேட்டோமா? தாய்மார்களே, வேணாம் மிதிக்கும் இல்ல. ஆனா எப்போ வெளியே எடுக்கோமோ அப்போதான்
10 மாசம் இல்ல, அந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? உபவாசிக்க தெரியுமா? இல்ல இல்ல போர் அடிக்குன்னு அப்படி எங்கேயாவது போயிட்டு வரேன். சண்டை போட தெரியுமா? 10 மாசம். நம்ம போனா ஒரு 4 மாசம் 5 மாசம் தாண்டும் போது ஒரு சின்ன ஸ்கேன் எடுத்து காட்டுவாங்க. அதில் குழந்தைன்னு சொல்லி போட்டோ எடுத்து காட்டுவாங்க. அதில் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, இதான் குழந்தை. தாயின் கருவில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அங்க தொடங்கினதுங்க உறவு, இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கருவில் தொடங்கின உறவு இன்றும் தொடர்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா, ஆமென். அவர் கிருபை, இத மனசுல வைங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி இனி நான் காத்திருக்கமா நினைக்கிறத விட, அப்பா எழுப்பி விட்டீங்க. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எത്രയോ വീണു, ഏളയാം ഞാൻ എൻ്റെ സന്നിധിയിൽ നിന്നും നിൽക്കുന്നത്. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னது. கிருபையினுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். ஆமென். ஏதோ ஒண்ணு இல்லைனா சும்மா இருக்க இல்ல, கிருபை தந்தனால இருக்கிறோம். ஆமென். நீங்க எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இதை நம்ம பெருசா நாம இதை பண்றேன் அதை பண்றேன் சும்மா இருக்கிறேன் இல்ல, நம்ம எவ்வளவு நீ என் பார்வைக்கு அருமையானபடியா. நீ தண்ணீரை கடந்த உன்னை அழிய விடலையே, நீ அக்கறையில் நடந்த உன்னை வேக விடலையே, ஏன் நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிற. ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்ற. லூக்கா 13 ஆண்டவர் சொல்ற, தன் திராட்சை 6 முதல் ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்று காணவில்லை. அப்பொழுது தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 years இதுல ஒண்ணுமே இல்ல, இதை வெட்டி போடு, நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது. அடுத்த வார்த்தை பாருங்க. அவன், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் நான் இதற்கு செய்ய வேண்டியதை செய்வேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். இப்போ தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறான். பரிந்து பேசினதுனால அந்த மரத்துக்கு மேல விழ வேண்டிய கோடாரி விலக்கப்படுகிறது. என் மேல் விழ வேண்டிய கோடாரி விலக்கப்பட காரணம் என்ன? பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து அவர் எனக்காக இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுறது மட்டும் இல்ல, அடுத்த வார்த்தை பாத்தீங்களா, நான் அதற்கு இதை சுற்றிலும் கொத்தி, அதாவது இந்த மரம் கனி கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ நான் அதை செய்வேன். நான் அதை கொடுப்பேன். இல்ல நாப்பா 5 லட்சம் வீடு கட்டிக்கோ, கட்டிட மாட்டோம். அப்படிப்பட்ட மரங்கள் தானங்க நம்ம. அவர் கட்டி தந்தா உள்ள போ. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நம்ம பிரச்சனை அவர்கிட்ட வாங்கிட்டு போறதுல தான் இருக்கிறோம், அவரை கூட்டிட்டு போறதுல இல்ல. ஆண்டவர் எனக்கு வீடு கட்டணும், 10 லட்சம் தந்த வீடு கட்டிடுவோமா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அங்கே சொல்றார் அந்த தோட்டக்காரர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த மரம் கனி கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். அடுத்து அவருடைய அது கனி கொடுத்தால் சரி. என்ன கான்பிடன்ஸ்ல கனி கொடுக்கலான்னு வெட்டி போடலாம். அவர் செஞ்சு ஏதாவது தோல்வியில முடிஞ்சிருக்காங்க. ஆண்டவரே நீங்க அடுத்த வார்த்தை ஒன்றும் சொல்லாதீங்க, இல்ல நீங்க தைரியமா சவால் விடுங்க ஆண்டவரே. காரணம் நான் எனக்காக எதுவும் செய்ய போறது கிடையாது. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும். ஹல்லேலூயா.
எல் ஷடாய் சர்வ வல்லவர். இந்த சரணத்தை பாடுங்க. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றன வரவழைப்பவரே. ஆமென். ஆபிரகாமுக்கு எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் ஆமென். எனக்கும் செய்ய வல்லவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் கொத்துறார். ஏன் ஆண்டவர் என்ன கொத்துறீங்க? இல்ல, கொத்தலைன்னா வெட்டுவார். ஆமென். நீ வெற்றி போட வேண்டிய ஒண்ண அவர் இன்னைக்கு கொத்திட்டு இருக்கிறார். கொத்துறதுங்கிறது இப்படி இல்ல, சைடுல கொத்துற. ஆண்டவரே இல்ல, என்ன ஆண்டவரே சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன கொத்திட்டு இருக்கிறீங்க? ஆமா, எனக்கு கொத்துறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொத்துறதுக்கெல்லாம் இப்படி கத்துனா இல்ல, ஏன் கொத்துறார்? இல்லைன்னா என்னைக்கோ நீ வெட்டப்பட்டிருப்ப. கொத்தி இல்ல, சைடெல்லாம் கொத்தி அதுக்கு எரு போட்டு நான் செய்வேங்கிறார் தோட்டக்காரர். நான் என் தோட்டத்துல கொண்டு வந்த மரம், அது கனி கொடுக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு. அவருடைய கிருபையினால் அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்க வைப்பது அவருடைய பொறுப்பு. கொத்துறதுக்கு இடம் கொடு. அதாவது இந்த தோட்டக்காரரை பார்த்தீங்களா, அந்த மரம் கனி கொடுக்காத உத்தரவாதத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நான் கனி கொடுக்காததுக்கு காரணம் நான். ஆனா அதை அவர் முன்வைக்காமல் அவர் அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு, இந்த அன்பை என்ன சொல்லன்னு தெரியல. ஏன் என்ன சொல்லன்னு தெரியலன்னு விட்டுட்டேன்னா, ஏதாவது வார்த்தையை போட்டு நான் அதை சுருக்க விரும்பல. நான் செய்யறேன். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் இவனை படிக்க வச்சு டியூஷன்ல சில பிள்ளைங்களை சேர்க்கும் போது நான் இவனை 100க்கு 100 மார்க் வாங்க வச்சு காட்டுறேன். அவன் மொத்த டோட்டல் வாங்கிட்டு வரான் 100. கடைசியில் சொல்லுவாங்க, உன்னை நான் இல்லை யார் நினைச்சாலுமே. ஆனால் அவர் அப்படி கிடையாது. இல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் ஜெயித்தேன் எதுக்குங்க சொல்லணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுலங்க தோற்றிருக்கிறார்? எதிலும் தோற்காதவர் என்ன கொத்தட்டும். ஆமென். அந்த நீதிமான் என் தலையை கொட்டட்டும். ஆமென். இன்னைக்கு சில கொத்து இருக்கிறதுனால இன்னைக்கும் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்துக்கு என்ன வேலை? திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு 6வது வசனம், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்போ அதுதான் கிருபை. இந்த பரிசுத்தவான்கள் மத்தியில் என்ன கொண்டு வந்ததே எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இல்லாதது. அப்போ ஃபோக்கஸ் எல்லாம் யார் மேலே தான் இருக்கு? அத்தி மரத்துக்கு மேலே தான். உன்னை கொண்டு வந்ததுக்கு இடம் கொடுத்தது இல்லாமல் நீ என்னடான்னா சும்மா வளர்ந்துட்டே இருக்கிறிய. அப்போ தோட்டக்காரன் வரார். ஏன் தோட்டக்காரன் தான் கொண்டு வந்து நட்டது. ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா இந்த தோட்டத்தில் நமக்கு இடமே இல்லைங்க, இடமே இல்லைங்க, இடமே இல்லைங்க. ஹல்லேலூயா. அவர் அந்த உத்தரவாதத்தை எடுத்தார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இந்த 1 இயர் ஒரு தோட்டக்காரனுக்கு மனசுல இருக்குது பாத்தீங்களா? அது 1 இயர் டைம்ல நான் கனி கொடுக்க வச்சிருவேன். அப்ப அவருக்கு தெரியுங்க. இன்னைக்கு நமக்கு கொத்துறது மட்டும்தான் தெரியுது. அங்க பரலோகத்துல நடக்கிற கான்வர்சேஷன் நமக்கு தெரியல. அதுதான் அவர் சொல், காத்திரு,
எந்த டைம் அவருக்கு இந்த அத்தி மரத்தை கனி கொடுக்க வைக்க தோட்டக்காரனுக்கு தெரியுது 1 இயர்ல நான் இதுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கனி கொடுக்க வச்சிருப்பேன். இந்த சம்பாஷணை இந்த அத்தி மரத்துக்கு தெரியல. சும்மா வளர்ந்தா மட்டும் போதும், ஒண்ணுமே தெரியல. இல்ல ஒண்ணு நமக்கு தெரியல. நமக்கு என்ன, எப்ப பாரு அந்த மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறாரு, என்கிட்ட வரும்போது மண்வட்டி எடுத்து கொத்துறாரு. சில பார்த்துருக்கீங்களா அப்படி சும்மா போகும் பக்கத்தில் இருக்கவங்கள எப்படி ஸ்கூல்ல இருந்தே இது பார்த்துட்டே வந்துருப்போம். சும்மா இருப்பாங்க, எல்லாத்தையும் அப்படி சிரிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட வந்ததும் சிலர் நம்மளை கூப்பிடுறது ஏதோ கோலியாத்த அடிக்கிற மாதிரி தான். நாமளும் ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பாங்க, நாமளும் திருப்பி ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு. என்னாண்டு ஒரு எல்லாத்துக்கும் அழகா தண்ணி ஊத்துறீங்க, என்கிட்ட வரும்போது மட்டும் கொத்துறீங்க. 1 இயர் கொத்துவார், அதுக்கப்புறம் உன்னை கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் இருக்கு. இதை மனதிலே வைத்து, இதை மனதிலே வைத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கொத்துறாருனாலே நான் நேற்று வெட்டப்பட வேண்டியவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிட்சிக்கிறாருனாலே ஓ சந்தோஷம், அதெல்லாம் நான் நேற்று வெட்டப்பட வேண்டியவன், நான் நேற்று வெட்டப்பட வேண்டியவன், நான் இன்னமும் இருக்கிறேன். நேரம் போயிட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். 2வது நாம் எதை மனதில் வைக்கணும்னா 3:24 புலம்பல் 3:24 கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை மனதில் வைக்கணும்னா நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா என்பது அவர் மீட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க இதை எப்பவுமே மனசுல வைக்கணும். என்ன மனசுல வைக்கணும்னா, ஆமென், அதாவது உலகம் முழுவதை ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமா நஷ்டமானால் அப்போ இந்த வேர்ல்டு ஃபுல்லா யாரு இயேசுவுக்கு ஆஃபர் வச்சானா, சாத்தான் ஆஃபர் வச்சான். ஆனா ஆண்டவர் அதை தட்டி விட்டு தான் என்ன தெரிந்தெடுத்தார். அப்போ ஒரு மனித ஆத்மா மீட்பு என்பது விலையேற பெற்றது. அந்த விலையேறப்பட்ட மீட்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு திராட்சை தோட்டங்கள் நடுவில் அத்தி மரத்தை நட்டு வைத்திருக்கிறது திடீர்னு கோபத்தில் வெட்டி போடுறதுக்கல்ல. இதை மனதில் வைக்கணும். நான் அவருடையவன், நான் அவருடையவன் ஆனால் ஏமாற்றம் என்னுடைய முடிவாய் இருக்காது. எனவேதான் ஏசாயா 43:1 தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? ஏசாயா 43:1 இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நாம இதை மறக்கிறோம். எனக்குள்ளே அவர் மீட்டு கொண்ட, எனவேதான் தாவீது சொல்லுகிறார், நான் பாடும்போது என் உதடுகளும், அடுத்த வார்த்தை சொல்லுங்க, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா. இந்த ஆத்துமா என்பது அவரால் மீட்கப்பட்ட ஆத்துமா. அந்த ஆத்துமா எனக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். அதை காக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தமது ஆவியினாலே நம்மை காத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அப்ப எனக்குள்ள என்ன இருக்கிறது, உன்கிட்ட என்ன இருக்கிறதுன்னா, என்கிட்ட விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் காத்திருந்த நம்பிக்கை ஒளிந்து போயிட்டுன்னு சொல்லும் போது எனக்குள்ள இருந்து அவரால் மீட்கப்பட்ட ஆத்துமா சொல்லும், கர்த்தரின் பங்கு, கர்த்தரின் பங்கு, கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஓகே, மீட்டிருக்கிறார். இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறார். எனவே தான் பவுல் சொல், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போக மாட்டோம். ஏன்னா அந்த மீட்கப்பட்ட ஆத்துமா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை புரிந்து காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தளர்ந்து சோர்ந்து போகும்போது உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. அது தேவன் தருகிற ஈவு. அந்த கிஃப்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
இதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆமென். ஆத்துமா சொல்லுது கர்த்தரின் பங்கு என்று. அதை நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். காரணம் நாம் அவருடையவர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது எதை மனதில் வைக்கணும்னா 25வது வசனம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். மூன்றாவது மனதில் வைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியும்? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட நேரத்தில், அதாவது எனக்கு இன்னும் வெளிச்சம் இல்லையே, எனக்கு இன்னும் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, ஆமென், எனக்கு வாசல் திறக்கப்படவில்லையே, நிந்தை நீங்கவில்லையே என்றெல்லாம் சொல்லும்போது ஒரு தேவ பிள்ளை இருதயத்திலிருந்து ஒட்டனை வரணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். காத்திருக்கிறவர்களுக்கும். நம்ம இதெல்லாம் சொல்றோமா? இப்படி சர்ச்சில் வந்து எல்லாம் நல்லவர்னு ஏதாவது பாட்டு பாடினா சொல்லுவோம். அவர் நல்லவருங்க. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை கொடுக்கிறார்னா இப்படி ஒரு நல்லவரை எங்கெங்க பார்க்க முடியும்? கர்த்தர் நல்லவர். என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம், என்னை குறித்து அவருடைய திட்டத்தில் தீமை கிடையாது. நான் இந்த ஆண்டே இப்போ ரீசெண்டாக இதே தான் ஆண்டவர் சொல்ல வச்சுட்டே இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒன்று அனுமதிக்கிறார்னா கூட அதில் நமக்கான நன்மை நமக்கு தெரியாதுங்க. நமக்கு கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தாங்க தெரியும். நம்முடைய பார்வையை வைத்து தான் நம்முடைய நம்பிக்கையின் அளவு இருக்கிறது தான் நம்முடைய வேதனையே. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வையை வைத்து நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தான் நம்ம நம்புகிறோம். தோமாவை மாதிரி இல்லை, நான் பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது யோபுக்கு. சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், நான் போகும் வழி அவர் அறிவார். கர்த்தர் நல்லவர். இதை நீ மனதில் வைக்கணும். உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க. ஒருவேளை உங்க புருஷனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பெற்றோரா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். எந்த ஒரு, அதாவது நம்ம நல்லா இருக்கும், நம்ம கூட பழகிறவங்களும் உண்டு இந்த பூமியில, நல்லவங்க உண்டு. ஆனா நீங்க அவங்கள பார்த்துட்டு சொல்லணும், ஆண்டவர் இவங்களை விட நீங்க நல்லவங்க சொல்லணுங்க. இது கேட்க அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பதை அவர் கவனிப்பாராம். என்ன கவனிப்பானா, இவ்வளவு நேரம் பேசுறாங்களே, என்ன பத்தி என்ன பேசுறாங்க, ஏங்க இவ்வளவு நாள் காத்திருக்கிறீங்க, இனி கடையினியும் காத்திருக்க. கர்த்தர் நல்லவர். அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொன்னதுமே ஆலயம் மகிமையால நிரம்பிச்சான். அதன் அர்த்தம் ஆலயம் மகிமையால நிரம்பிட்டுன்னு அர்த்தம் அவர் இறங்கி வந்துட்டார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். இக்கட்டில் அரணான கோட்டை, தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காத்திருக்கும் நாட்களில் வேதனை இருக்கலாம், ஆனால் காத்திருத்தல் வேதனையில் முடியாது. காத்திருக்கும் நாட்களில் வேதனை இருக்கலாம், ஆனால் காத்திருத்தல் வேதனையில் முடியாது. காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், கர்த்தர் நல்லவர். ஆமென். காத்திருக்கும் நாட்களில் வேதனை இருக்கலாம், காத்திருத்தல் வேதனையில் முடியாது. காரணம் நாம நல்லவங்களானதுனால அல்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். இத மனசுல வைக்கணும், கர்த்தர் நல்லவர். நாலாவது, எல்லாவற்றையும் நல்லதாக காணும். நல்லது. 26, 27 வாசிங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நல்லது. அடுத்து, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. காத்திருக்கிறதும் நுகம் சுமக்கிறதும் நல்லது. ஆமென். 2 ஆமென் வந்துச்சு. ஆமென். நல்லது. அவர் நல்லவர்னு சொல்றவங்க எல்லாத்தையும் நல்லதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆமென். அவர் நல்லவர்னு ரொம்ப சொன்னது யாரு தெரியுமா? தாவீது. அவர் சொல்ற, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன்னா நல்லவர் எனக்கு நன்மைதான் செய்வார்.
காத்திருத்தல் நல்லது, நுகம் சுமக்கிறது நல்லது. இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லணும்னா, நாளாக நாளாக காத்திருக்கிறது என்பது நுகம் சுமக்கிறது போலதான் இல்ல. இந்த ஒலிம்பிக் கேம்லாம் ஹெவி வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப யார் அதிகமாக லிஃப்ட் பண்ணுறாங்களோ, வெயிட் ஜாஸ்தியாக தூக்குறாங்களோ அவங்களுக்கு கோல்டு மெடல் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை கூட்டிகிட்டே வருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு கோல்டு மெடல் கொடுக்கறதோட வச்சிருக்க மாட்டாங்க. தூக்கியாச்சுன்னு தெரிஞ்சதும் போட்டுருவாங்க. நம்ம காத்திருக்கிறது தூக்கிட்டு அந்த குறித்த நாள் வரை சில பிள்ளைங்களை தூக்குவோம். இப்போ நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஜாஃபியாவை பொண்ணு நான் தூக்குவேன். தூக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் என்னாகும், நான் பாசத்தில் தூக்குறது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிரும், பாரமாயிரும். அப்படியே மெதுவா இந்த காத்திருக்கும் காலம் கூட 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 அது நுகமாக தான் இருக்கும், சுகமா இருக்காது. வார்த்தை கேட்கும் போது சுகமா இருக்கும், நாள் ஆகும் போது அது நுகமா இருக்கும். பைபிள் சொல்லுது நல்லது. அடுத்த வார்த்தை வாசிங்க, 28. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவுள். அவர் தான் என்னை இப்படி காத்திருக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. மழை வெளியே பெய்யறதுனால ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துறேன், எப்படி நீங்க போக முடியாது. ஈசாக்கு மேல விறகை தூக்கி தகப்பன் வைத்தான். அது 22 வச்சிட்டு கீழே நுகமில்லாத வேலைக்காரங்க கூட அப்பா வந்து நிக்கல, நுகம் ஏற்றப்பட்ட பையன் கூட இருவரும் கூடி போனார்கள். அப்போ இந்த நுகத்தின் மேல என் கரம் மட்டும் இருந்திருக்குமானால் இந்த நுகம் என்னை எப்பொழுதோ விழத்தள்ளி இருக்கும். இந்த நுகம் என் மேல் ஏற்றப்பட்ட பிறகு நான் இன்னும் இருக்கிறேன்னா, என் கரம் மட்டும் பிடிக்கவில்லை, என் தகப்பனுடைய கரமும் அதன் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் வைத்த பாரத்தை எண்ணி கலங்காதே, அதன் மேல் அவர் கரமும் உண்டென்பதை மறவாதே. நல்லது நல்லது. இந்த வருஷமும் காத்திருக்க வச்சிட்டாரா? நல்லது. ஆமென். காரணம் என் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஆமென். இத மனதில் வைக்கும். நல்லது. ஓகே, நான் இத்தனை கால காத்து, நல்லது. இந்த காத்திருக்கும் நாள் ஆக ஆக அது ஒரு நுகம் போலதாங்க இருக்கும், வலிக்கும். வெயிட் யார திடீர்னு கொஞ்சம் தூக்கி வைக்கலாம்ல. ரொம்ப நாள் வச்சிட்டு இருந்தா, ரொம்ப நேரம் வச்சிட்டு இருந்தா அது பிள்ளையானாலும் கை வலிக்கும், பிள்ளையானாலும் கை வலிக்கும். அதாவது பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கும் வரைக்கும் பெற்றோருடைய மனநலம் எப்படி இருக்கும்னா, ஓகே நம்மளால முடிஞ்ச அளவு படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளைன்னா எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பையன் படிக்க வைக்கணும், அவங்க லைஃப்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடலான்னு பார்த்தா, அதுக்கப்புறமும் சிலரை பார்க்க வேண்டி இருக்கும்போது பெற்றோருக்கு அது எப்படி இருக்குமா? கடந்த நாளில் ஒரு தகப்பனார் வந்து அதுதான் சொன்னார், எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓகேன்னு இருக்கும்போது பிரச்சனை, இப்போ நான் தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால என் கண்ணடைகிறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை எனக்கு செய்தாகணும். அப்போ அந்த கடைசி வர அந்த நுகம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கணும், என்னை மீட்டு இருக்கிறார், அவர் அறியாம எந்த நுகமும் என் மேல ஏறாது. நான் அவர் பாதையில் நடந்தால், நான் வழி மாறி போய் நுகத்தை வாங்கிட்டு வந்துட்டு ஆண்டவர் நீர் தந்த நுகம்னு சொல்லக்கூடாது. நான் அவர் பாதையில் நடப்பேன், ஆனால் அவர் அறியாமல் எந்த நுகமும் என் மேல ஏற. அப்படி ஒரு நுகம் என் மேல வந்துச்சா, நல்லது. ஆமென். நல்லது. ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அதை சொல்லுவாங்க. ஏதாவது பண்ணிருப்ப, இல்லைன்னா ஈஸியா சொல்லிடுவாங்கங்க. அவங்க ஈஸியா என்னெல்லாமோ சொல்றாங்களே, நம்மளும் ஈஸியா சொல்லுவோம் நல்லது. ஆமென்.
அதாவது இந்த ரட்சிப்பை பிரஷியஸா விலையேறப்பட்டதா பார்க்கணும். நம்முடைய நீதி எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு கடைசி வரை நம்பிக்கையே வராது. ஏன்னா நம்ம பரவாயில்ல, இவங்களை விட இவங்க 1/2 hour ஜோம் பண்ணாங்க, பரவாயில்ல நான் 1 hour ஜோம் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா இங்கே 24 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம அப்படியே இந்த பக்கமே நம்ம வாழ்க்கையில் கடைசி வரை திருப்தியே வராது. ஆமென். கர்த்தர் எனக்கு நல்லவர். ஐந்தாவதாக நம்ம மனசுல என்ன வைக்கணும்னா அவர் இறங்குவார். 31 முதல் 33 ஒரு வேகமாய் வாசி. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். என்றென்றைக்கும். இன்னைக்கு இப்படி இருக்குன்னா என்னைக்கு இப்படி இருக்காது, அதான் அதன் அர்த்தம். ஆமென். அடுத்த வார்த்தை, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். தமது மிகுந்த கிருபை. இப்ப 22வது வசனத்தை வாசிங்க. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. காத்திருக்கும் போது கிருபை கிடைக்குதுன்னா, ஆமென், இந்த கிருபை மேல கிருபை தான் மிகுந்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் எனக்கு கிருபை தரார், நாளைக்கு என்ன தருவார்? கிருபை மேல கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை. அந்த கிருபை மேல கிருபை தான். எதற்காய் காத்திருக்கிறோமோ அதை சுதந்தரிக்க வைக்கிறார். அடுத்த வார்த்தை வாசிங்க. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறார். அப்ப அவர் மனப்பூர்வமா காத்திருக்க வைக்கல. இவன் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இப்பதான் நான் வந்தான், அப்படி காத்திருக்க வைக்கல. அதனாலதான் பைபிள் சொல்லுது நல்லதுன்னு சொல்லு. நல்லது, இந்த நுகம் எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ சரியான பாதையில சரியான திசையை நோக்கி நம்மை இன்றைக்கு பயணிக்க வைக்கவே கர்த்தர் இந்த நுகத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். சில காரியங்களை நம்மை விட்டு எடுக்கவில்லை, நம்மை விட்டு சற்று தள்ளி வைத்திருக்கிறார். நாம் பயணிக்கும் தூரம் தான் இந்த காத்திருக்கும் காலம். நம்மை நடத்தினார், நடத்துவார், அதை சுதந்தரிக்க வைப்பார். ஆமென். அவர் இறங்குவார். இன்னும் உயிரோடு இருக்க வைத்திருக்கிறார். அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் எதை செய்தாலுமே அது நமக்கு நல்லதுக்காக செய்கிறார். நிச்சயமாய் அவர் இறங்குவார். இதை மனதிலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் நம்பிக்கையிலே இருப்பார்கள். ஆமென். அதுதான் மீகா சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசித்து செபிக்கலாம். 7வது அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அடுத்த வார்த்தை, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிப்பார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். உட்கார்ந்து இருக்கிறவன் சத்துரு நிந்திக்கும் போது ஒருவனுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? அவர் என்னை கேட்பார். அவர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். வெளிச்சம் என்னங்க? வசனம். அதுதான் வெளிச்சம். அவர் என் வழக்கை விசாரிப்பார். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். இந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே கொண்டு வருவார். அடுத்த வார்த்தை, அவருடைய நீதியை பார்ப்பேன். ஒரே வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய நீதி அழுக்கு, அவர் நீதி அழகு. அதை பார்க்கும்படி வைப்பார். கர்த்தர் நல்லவர். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளும்படி செய்வார். எல்லாரும் கண்களை மூடி நம் மனதில் இருக்கிற தேவையில்லாத தூக்கி போட்டுட்டு தேவையானதை வைத்து நம்பிக்கையோடு இங்கிருந்து புறப்பட்டு சொல்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. கிருபை தரீங்க ஆண்டவரே. உம்முடையவனாய் உம்முடையவளாய் மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே.
நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா. நீங்க செய்யறதெல்லாம் என் நன்மைக்காக ஆண்டவரே. நீர் இறங்குவீர், நீர் இறங்குவீரப்பா. கைவிட மாட்டீர் ஆண்டவரே. சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஹல்லேலூயா. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவர் இன்னைக்கு கிருபை பாராட்டுகிறவர், நாளைக்கு மிகுந்த கிருபை தருவார். இதுவே உன் சாட்சியா இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். அவர் செய்யறது எல்லாமே நல்லதுக்காக, நல்லதுக்காக. இந்த நுகம் உனக்கு நல்லது என்று நீ சொல்ல போகிறார். காத்திருக்க வைத்தது உன் நன்மைக்காகவே, நன்மைக்காகவே. ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஜெபித்து முடிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. எங்க கூட பேசுனீர், இடைப்பட்டு இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? கிருபையை மனதிலே வையுங்கள், மீட்பை மனதிலே வையுங்கள். அவர் நல்லவர் என்பதை மனதிலே வையுங்கள். அவர் நன்மையே செய்கிறவர் என்பதை மனதிலே வையுங்கள். அவர் இறங்குவார் என்பதை மனதிலே வையுங்கள். இதை மனதிலே வைத்து நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் காத்திருப்பது வீணாகாது. கர்த்தர் ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் வாய்க்க செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். உங்க கிருபை பெரியது. உங்க சமூகத்தில் இந்த நாள் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் மனதில் வைக்க வேண்டிய உம்முடைய கிருபை, நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபை, எங்களுக்கு தந்த மீட்பு, நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராய் இருக்கிறது, நன்மையே செய்கிறது, நீர் இறங்குகிறது, இவைகளை மனதில் வைத்து நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையை ஒளிய பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தை நாங்கள் எங்கள் இருதயத்தில் வைக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். கிருபை தருகிறீர், மிகுந்த கிருபை தந்து சுதந்தரிக்க வைப்பீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக ஆண்டவரே. ஆங்காங்கே இருந்து இணைந்திருக்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட, விசேஷமாய் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய்